Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜூலை 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுக்கு வித்தவுட் ஃபைனோட நேத்து தான் வந்து லாஸ்ட் டேட். நேத்தே உங்களுக்கு வீடியோ போட்டு இன்டிமேட் பண்ணிருந்தேன். சோ இனிமேட் பே பண்றவங்க நீங்க வித் ஃபைனோட தான் வந்து பே பண்ணனும். அதுக்கும் பாத்தீங்கன்னா டைம் கம்மியா தான் இருக்கு. கமிங் 27 வரை தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஃபர்தரா அதுக்கு மேல கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29th வந்து ஹால் டிக்கெட் போட போறாங்க. சோ அந்த ரீசன்காக எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல கமிங் 27 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாராச்சும் இன்னும் பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து பே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் எவ்வளோ ஃபைன் வந்து ஷோ ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸாம் வந்து ஜூலை 6 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி சைடில் எனக்கு புக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் முடிய போகுது. கமிங் 27 தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கமிங் 27க்குள்ளே எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாதவங்க பே பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா புக்ஸ் இல்லை, எப்படி எழுதுறது, புக்ஸ் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் அசைன்மெண்ட்டை இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அசைன்மெண்ட் சரியாக கம்ப்ளீட் பண்ணாமல் போனால் உங்களுக்கு ரிசல்ட்டில் ட்ரிபிள் இஷ்யூ தான் வரும். உங்களுக்கு சரியான ரிசல்ட் வந்து ஷோ ஆகாது. அந்த டைமில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணி கரெக்டாக வந்து உங்கள் அசைன்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் காப்பியை பத்திரமா வச்சுக்கோங்க. ரிசல்ட் வர வரையும் நீங்கள் அசைன்மெண்ட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் போஸ்டரில் அனுப்புறீங்க அப்படின்னா கரெக்டாக அனுப்பி அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லாகின்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின் பேப்பர்லாம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக ஏதாச்சும் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ 27க்குள்ளே எல்லா ப்ராசஸையும் நீங்களுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் வெப்சைட்டில் போட்டால் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.